ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். அதுக்கு மட்டன் எடுத்து நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க, ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூளும் சேர்த்து புதினா தழை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. அந்த மசாலாவோட மட்டன் வந்து அப்படியே நல்லா இறங்கி நல்லா ஜூஸெல்லாம் இறங்கி நல்லா பிடிச்சி வந்திருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் ஃப்ரை ஆக விட்டுட்டு ஒரு 2 ஆனியனை வந்து நீங்கள் நல்லா வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் போல் இதை நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம மட்டனை எடுத்து இதில் கொட்டி ஒரு 2 கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளியை மிக்சியில் அடித்து இதை நம்ம இதோட சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நல்லா கிளறிட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு இந்த மசாலா மட்டனோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் இதில் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வர்றதுக்கு நீங்கள் விட்டுருங்க. விசிலெல்லாம் ஆறின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கஸ்தூரி மேத்தி வந்து இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங்காக நீங்கள் இது சேர்த்துக்கலாம். சேர்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.